அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-2025 தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சத்ரு குருவாக குரு பெயர்ச்சி ஆகிறார். குரு நின்ற பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். குரு உங்களுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாக்குறார். தொழில் சார்ந்த பார்க்கும்போது என்னென்ன மாதிரி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா குரு பார்வை அப்படிங்கும் போது உங்களுக்கு வியாபாரத்துல இது வரைக்கும் நிறைய எழுப்பறிகள் இருந்தா உங்க சூழ்நிலைகள் மறையும். அரசு வழியில சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த ஊர் போய் அங்க பிசினஸ் தொடங்கலான்னு ஆசைப்படுவீங்க. அந்த பயண வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. கௌரவ பொறுப்புகள் மூலம் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்புகள் உயரும். சிறப்பு பார்வை 5ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பாக்குறாரு. வேலை இல்லாமல் இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அவர் கொடுத்துருவாரு. குரு 7ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பாக்குற போகஸ்தானத்துல பாக்குறாரு. உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மை உங்களுக்கு படிப்படியா இருக்கும். ஒரு ஆக்டிவா இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் ரகசியமா செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. வெளிப்படையா நீங்க யாரையா போய் சொன்னீங்கன்னா உங்களோட பிளான அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணாம நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா ரகசியமா செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழக்க வழக்கங்கள் சற்று கவனம் வேணும். நீங்க யாருக்கிட்ட பழகும் போது இந்த நேரத்துல உங்களுக்கு விசுவாசமா நடந்துக்க மாட்டாங்க. உங்களுடைய குறைகள் எங்கேயாவது இருக்குதாங்கிற பாப்பாங்க. சோ உங்க வீக்னஸ்க்கு நீங்க இடம் கொடுக்காமல் இந்த தடவை நீங்க பழகுனீங்கன்னா நீங்கள் கடக்க முடியும். இந்த குரு பயிற்சி மூலியமா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 12ஆம் இடம் தூக்கம். நீங்க நிறைய கவலைப்பட்டு தூங்காம இருந்தீங்கன்னா கூட உங்க சில நாட்கள்ல உங்களுக்கு தூக்கம் வருவதற்கு நல்ல வாய்ப்புகள். நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க. வெளிநாடு செல்வது யோகம் உண்டு. வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவாளுக்கும் அனுகூலியம் உண்டு. உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல வணிகம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். அடுத்து குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் வீடை பாக்குறாரு. தனஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களுடைய ஃபேமிலியில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். மனசுக்கு பிடித்த விதத்தில் உங்களுக்கு உணவு நீங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு ஏராளமான தனவரவு இருந்து வந்த உங்களுக்கு பணம் வராம இருந்துன்னா பணவரவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு பாரு. இப்போ உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். ஆடம்பரமா ஒரு கட்லு, ஒரு கண்ணாடி, அல்லது பாத்தீங்கன்னா உங்க பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் முதற்கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது இதெல்லாம் நீங்க வாங்குவீங்க. இப்ப தனுசு ராசிக்கு குரு பகவான் சத்ரு குருவா அமரும் போது என்ன பண்ணுவார்? இப்ப 4 குடையவன் உங்களுக்கு ஆக்சுவலா 4 குடையவன் உங்களுக்கு போய் 6ல அமர்றாரு. 1 குடையவன் 6லயும் போய் அமர்றாரு. அப்படிங்கிற ஸ்தானத்துல பார்க்கும்போது உங்களுடைய தோற்றம், உங்களுடைய செயல்பாடு, உங்க அலுவலகத்துல ஒர்க் பண்றவாளும் கவனிப்பா, உங்க வீட்டுல இருக்கிறவாளும் கவனிப்பா, வெளி வட்டாரத்திலையும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு இந்த டைம் ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. வாட்ச் பண்ணக்கூடிய காலகட்டம். இப்ப 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரிகள் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த டைம் நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தனுசு ராசினியர்களே நீங்க கடன் வாங்குவீங்க. உங்களுக்கு பணம் இந்த டைம் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா பேங்க்ல இருந்து உங்களுக்கு லோன் கட்டாயம் நீங்க செலக்ட் ஆகி உங்களுக்கு லோன் பணம் வந்துடும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க லோன் வாங்கினீங்கனாலும் அந்த பணமும் உங்களுக்கு வந்துடும். பணம் ஒரு தடை இல்லாமல் குரு பகவான் கொடுப்பாரு. வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இருக்குது. நீங்க எதையாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஒரு ஃபேமிலி இஷ்யூவா கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேசும்போது கவனமா பேசுங்க. அதே நேரம் வண்டி வாகனம் செலவுகள் உண்டு. இப்ப வண்டியோட நீங்க சில நேரத்தில் லோன் போட்டு எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த நேரத்தில். 2வது நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்க உடம்புல பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது மேக்சிமம் உங்களுக்கு உடல்ல ஏற்றத்தாழ்வு சூழ்நிலை ஆகும். நீங்க மனசுல கவலை இல்லாமல் இருக்கிறது ஒரு வழி. அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முதுகு வலி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பைக்ல ஒரே இடத்துல டிராவல் பண்றாங்க,
அப்படிங்கும்போது முதுகு தண்டு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வெளி வட்டாரத்துல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த ஆண்டுல நீங்க வாங்குறீங்கன்னா சரியான அணுகுமுறையோட ஆலோசனை பண்ணி கொடுங்க. இல்லைன்னா அது மூலியமா உங்களுக்கு வம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு தனவரவு கொடுப்பார். நீங்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஹாப்பியாவும் இருக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு விஐபியை நீங்க பகைச்சக்கூடிய காலகட்டம் வரும். உங்களுடைய நண்பர்கள் கூட சில நேரத்துல எதிரிகளாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம். உங்களுடைய அலுவலகத்துல நீங்க மேலதிகாரிகளிடம் சில இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இழுபறியான சில விஷயங்கள் செய்து முடிச்சு சூழ்நிலை ஏற்படும். நெருக்கடி காலகட்டத்திலிருந்து நீங்க விலகி செல்லுங்க. உங்களை யாராவது நெருக்கடி பண்றாங்க, அவங்க கிட்ட இப்ப நீங்க எதிர்த்து நின்று சண்டை போடுற காலகட்டம் இல்ல. அவங்க உங்களுடைய ஆதரவா இருக்கிறவங்க கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எதிர்ப்பா மாறிடும். குரு பகவானுடைய அருளால உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் நெருங்காது. ஆனா நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க பதட்டம் இல்லாம நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணங்கள்ல போறீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுல தடைகள்லாம் நீங்கும். உங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க வெளியில போய் உணவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய உடம்பு ரொம்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்னா, இந்த டைம் ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தா கூட நீங்க அதை சிறிய அளவுல விட்டுறக்கூடாது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுடைய உடம்ப ஆரோக்கியமா பாதுகாத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் உண்டா. நீண்ட நாளா தடைப்பட்ட வரவுகள் உங்களுக்கு வரும். வியாபாரத்தில் பணிகள் சிறு சிறு தேக்க நிலையில் வியாபாரத்தில் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சில நேரம் முன்னேற்றம் இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுமையா போற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் நீங்க கண்டுகொள்ளாமல் நீங்கள் ஜெயிக்கிறத மட்டும் பாருங்க. நீங்க குழந்தைகிட்ட போய் இந்த டைம் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க போய் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வைஃப் உங்களை இடத்துல உங்க ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளா கிடைக்காம இருக்குன்னா அது மூலியமா உங்களுக்கு அது ஏற்படுற செலவுகள் ஆகும். தனுசு ராசி நேயர்களே, நீங்க யார்ட்டையும் போய் இந்த டைம் நீங்க வழக்கு பதிவு போடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. வக்கீல் நோட்டீஸ் நீங்களும் வாங்கக்கூடாது. நீங்களும் ஒருத்தருக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்காம இருக்கணும். உங்க மேல வழக்குகள் பதிவாகாத அளவுக்கு இந்த ஆண்டு நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குரு பயிற்சி பலன்கள். பெண்களுக்கு தனுசு ராசி எவ்வாறு உள்ளது? இப்ப பெண்களா இருந்தீங்கன்னா உங்களோட கோபத்தை குறைத்துக் கொள்ள காலகட்டம். தனவரவு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை உங்களுக்கு வாங்குவீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்க வீட்டுல வரணும், உங்க அடிப்படை வசதிக்கு வரணும், அந்த பொருளை நீங்க வாங்கிக்குவீங்க. உங்க கருத்துக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களுக்கு அனுபவம் கொடுக்கும். பணிபுரிய இடத்துல வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நீங்க ரொம்ப இந்த டைம் எளிமையா போயிட்டீங்கன்னா உங்களை மேல இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா. எதை படிச்சாலும் கொஞ்சம் தெளிவா படிக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உடம்பு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க அதிக நேரம் ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கிறது, சாப்பிடாம படிக்கிறது, அப்புறம் உடம்ப வருத்திட்டு படிக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் நீங்க படிக்கணும். அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றம் விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் சற்று கவனத்தோட நீங்க விளையாடணும். இப்ப எங்கேயாவது நீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, உதாரணமா ஒரு வாலிபால் மேட்ச்க்கு போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உடம்புல காயம் ஏற்படாத அளவுக்கு நீங்க விளையாடுங்க. பன்மொழி கொண்ட தன்மைகள் இந்த நேரத்துல நீங்க லாங்குவேஜ் கத்துவீங்க. புதிய மொழி, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மொழி, எக்ஸாம்பிள் ஹிந்தி, பிரெஞ்சு மொழி எல்லாம் கத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப உத்தியோகத்துக்கு போறவங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்னா, நீங்க ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா உங்களால முடிஞ்சா அந்த வேலையை செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அந்த வேலையை எப்படி முடிக்கணும் அப்படிங்கறது ஒரு சஜஷன் மாதிரி வாங்கிக்கோங்க. சில நேரத்தில் நீங்க தாமதமா தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் மீத நம்பிக்கை சில மாற்றங்கள் உண்டாகும். சில நேரத்தில் மேலதிகாரி உங்க கொடுக்குற ஒர்க்கே உங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படலாம். உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு நீங்க அந்த ஒர்க்கை சுமூகமா முடிச்சு கொடுத்துருங்க. உங்க மேலதிகாரி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுவார். புதிய வேலை சார்ந்த தேடுதல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இப்ப ஏற்கனவே வேலை இல்லாம இருக்கவங்க வேலை கிடைச்சிடும். ஆபீஸ்ல திறமை இருந்தும் முன்னுக்கு வர முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். அதீத பயணம் பண்ணுவீங்க. ஆபீஸ் ரீதியா, பிசினஸ்
மீட்டிங் போவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து உத்தியோக லாபஸ்தானமா உங்களுக்கு அமையுது. வியாபாரிகள் மந்த நிலை நீங்குதுங்க. தொழில் ரொம்ப மந்தமா ஸ்டார்டிங்ல போனாலும் பிற்காலத்துல உங்களுக்கு வேகமாகவும் நல்ல ஒரு லாபஸ்தானத்துல போகுது. அரசு வழியில் சில உதவிகள் உங்களுக்கு கிட்டும். ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்க ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. புதிய முயற்சிகள் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும். வாடிக்கையாளர்கள் உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்க வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை வழிவகுத்து கொடுப்பாங்க. கலைத்துறையில் அதீத பொருளாதாரம் போட்டு எடுக்கக்கூடிய காலகட்டம் இது அல்ல. நீங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்ல தான் நீங்க வந்து எந்த ஒரு செலவும் பண்ற மாதிரி இருக்குது. கலைத்துறையில வரவுகள் வரும், சற்று தாமதமாகுது. மனதளவு இருந்து வந்த தயக்கம் இருக்கும், படிப்படியா குறையும். பேச்சு திறமை மூலம் தான் நீங்க இந்த டைம் எல்லா பிரச்சனையும் நீங்க சமாளிக்க முடியும். பேச வேண்டியது தைரியமா பேசுங்க. இப்ப நன்மைகள், குரு பயிற்சி நன்மைகள் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லபடியா லாபத்தை கொடுத்துருவாரு. தனவரவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரிச்சு போகணும். அவங்க கிட்ட நீங்க அனுசரிச்சு போலீங்கன்னா நீங்க வியாபாரத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல பகைத்து கொள்ள வேண்டாம். பெரிய பெரிய விஐபிகளோடய நீங்க பகைச்சிக்காம இருக்கிறதே உங்களுக்கு நன்மையான பலன். கவனம். நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகள், நெருக்கமான இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏன்னா கூட இருக்கிறவாட்ட நீங்க வந்து அதிகமா கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய திருத்தலம் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய தேகம் ஆரோக்கியமா இருக்கும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. ஒரு முறை வந்து நீங்க ஆலங்குடி குரு பகவானுடைய திருத்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பகோணத்தில் அருகில் ஆலங்குடியில கட்டாயம் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குருவால் வழிபட்ட தலங்கள்லாம் நீங்க போய் வழிபட்டு வரும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் நீங்க அடையலாம். இப்பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நாம கொடுக்கலாம்? ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 50% நன்மையை செய்கிறார். பாக்கி 50% உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் தற்காத்து கொள்வதுதான் உங்களுடைய அடுத்த 50% பலனு. சூழ்நிலைகளை ஏற்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் நீங்க நடக்கணும். புதிய பிசினஸ தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது. நீங்க கடன் வாங்கி தான் எல்லா விஷயத்தையும் பண்ண போறீங்க. புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் நண்பர்களையோ இல்ல யாராவது முன்பின் தெரியாதவங்க கிட்டயோ நீங்க ஏமாறக்கூடாது. ஒரு பிசினஸ் தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கிற பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த குரு பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா மேற்கொண்ட யாவும் பொது பலனை உங்க சுய ஜாதகத்தின்படி குரு பகவான் எவ்வாறு உள்ளாரோ பலம் பலவீனம் பொறுத்தே உங்களுக்கு அமைகிறது. நம்முடைய கோதை ஜோதிடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணாத பிரஸ் பண்ணுங்க. ஜாதகம், திருமண பொருத்தம், பிரசன்னம் பார்க்க நேயர்களே அணுக வேண்டிய வாட்ஸ்அப் எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஜாதகத்தை அல்லது பிரசன்னம் பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் செய்து கொள்ளலாம். சிறப்பு கட்டணம் உண்டு. நமது கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் பேசுகிறேன். நாம எந்த ஒரு விஷயத்த நாம தெளிவா தொடங்கணும்னா அந்த காரியமும் நமக்கு தெளிவாகத்தான் அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.